உலக மக்களே வணக்கம். இன்னொரு கூட்டம் இருக்குது, கையில் கருப்பு கயிறு இட்டுதுன்னு வச்சுக்கா, இது எதாவது மந்திரிச்சு தானே கட்டிருக்கா இப்படி சொல்லி கோச்சலை பண்ணி கழட்ட விட்டுறது. சரிங்களா? அடுத்து கரையண்டு பொட்டு வச்சா மைய வச்சு தொழில் பண்ணுறேன்றது. இந்த கருப்பு கலர் உங்களுக்கு எதுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியல. சரிங்களா? இது ஒரு கூட்டம் இருக்கும் பொருக்கா. அடுத்து நம்ம காக்கி சட்டை, இந்த வெள்ளை சட்டை வச்சுருந்தோம்ல, அது கழுத்தில் ஒரு அழுக்கு பிடிக்குதுண்டு டெய்லர்கிட்ட கொடுத்து இதில் கருப்பு பேண்ட் துணி வச்சு விடியாண்டா ஆட்டு முடுவாங்க. தச்சு முடிக்கும்போது வைக்க மாட்டாங்க. யோ இன்னும் அன்றைக்கி எழுதி வச்சுட்டு போனலையான்னு. இல்லை துணி அடைக்கலை, ஒரு டெய்லர்கிட்ட துணி அடைக்கலையா. கருப்பு செருப்பு எடுத்தால் அந்துக்கிற வேமா, கருப்பு டிஷர்ட் எடுத்தால் வேமா கலர் போயிடும். சரிங்களா? எல்லா கலருக்கும் நல்ல துணி கிடைக்கும், நல்ல கலர் கிடைக்கும். கருப்பு கலருக்கு மட்டும் எல்லா பொருளையும் டேமேஜ் பண்ணி வச்சுருக்குது. எவ்வளவு ஒரு வெறித்தனமான செயல்னு பாருங்கள். எந்த பொருள் நீ வாங்க, எங்கிட்ட அந்த கம்பைன் ஐட்டம் மட்டும் தான் கலர் போகாமல் இருக்குது. அங்கே அவங்க படம் ஓடலை. சாதாரண மக்களை போல தொல்லை கொடுத்து ஒழுங்கான பொருளே இருக்காது. இதே உங்களுக்கு பொழப்பாக போச்சு. மனுஷனுக்கு பிறந்தாங்களா இல்லை கலருக்கு பிறந்தாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சொல்லுங்கள், மனுஷனுக்கு எத்தனை சோழி இருக்குது, எத்தனை பேர் பசியில் கத்திக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் கடனில் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நாட்டை களவான, நாட்டை கொள்ளடிக்க, அடுத்த சொத்தை பிடுங்க, இதே வேலையா? சொல்லுங்கள். இந்த 50 வருஷமாக திமுக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்க மணலை பூரா அள்ளி விற்றுருச்சு, மலையை பூரா உடச்சி விற்றுருச்சு. இன்னும் எவ்வளோ பொருள் போச்சோ சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கரண்டு ஈபி இருக்குல்ல, கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறீங்க. அந்த துறையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது?